நேயர்களே வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கு ஏறக்குறைய 100 நாள் தான் இருக்கு. இந்த 100 நாள்ல இந்த தேர்தல் சுரம் தமிழகத்தில் இன்னும் வலுப்பெறும், வீரியமடையும். அந்த உஷ்ணம் தமிழகத்தில் தென்படும், உணரப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் களத்தில் நாங்களெல்லாம் எலெக்ஷன்களை பார்க்கும்போது 2 சொற்றொடர பெரும்பாலான வாக்காளர்கள் மத்தியில் கேட்க முடியுது. ஒன்று எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து. அடுத்து இப்பொழுது வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்துடைய எங்கள் தலைவர் விஜய் 3 எழுத்து. எப்படி இந்த எம்ஜிஆர் என்ற 3 எழுத்துக்கும் விஜய் என்ற 3 எழுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, ஒரு ஒற்றுமை இருக்கு, ஒரு தொடர்ச்சி இருக்கு, ஒரு இணைப்பு இருக்கு, ஒரு உணர்வு இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு உறவு இருக்கிறது என்பதை மக்கள் பல்வேறு விதங்களில் அவர்களுக்கு தெரிந்த மொழியில், அவருக்கு தெரிந்த பாசையில், அவர்களுக்கு தெரிந்த அந்த நடைமுறையில், அவருக்கு தெரிந்த அந்த புலக்கல், அந்த உள்ளூர் பாசையில் அவர்கள் கடைகளிலும் பஸ்களிலும் சந்தைகளிலும் பேசுவதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் களத்தில் இருக்கிறதுனால ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முறையும் களப்பணிகளை செய்கின்ற பொழுது இதை கேட்க முடியுது. எம்ஜிஆர் 1977 ஆட்சி அமைத்தார். எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திரம்தான் அது கிராமங்கள் தோறும் ஊடுருவி சென்றது, வீடுகள் தோறும் ஊடுருவி சென்றது. மக்கள் ஏகோபத்திய மக்கள் தமிழகத்தில் எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து தமிழகத்தில் ஆள வேண்டும் என்று விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள், அதை தீர்மானித்தார்கள், வாக்களித்தார்கள். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்தை அவர்கள் நம்பினார்கள், ஆதரித்தார்கள், அரவணைத்தார்கள், ஆட்சி கட்டிலே அமர வைத்து அழகு பார்த்தார்கள். அன்று அவர்கள் எடுத்த முடிவு 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் ஆட்சியை அமைத்தது. அந்த ஆட்சி உண்மையான மக்களாட்சியாக இருந்தது. அதற்கு உதாரணம் நானும் ஒரு உதாரணம். வால்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளருடைய மகனாக பிறந்து வளர்ந்து அந்த வால்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வெற்றி பெற்று கோவை மருத்துவக் கல்லூரியில் விண்ணப்பித்து அந்த விண்ணப்பத்தை முறைப்படி மெரிட்படி எந்த விதமான குறுக்கு வழிகளுக்கும் இடமளிக்காமல் 77 இந்தியாவுடைய ஆட்சியில் தகுதியின் அடிப்படையில் எனக்கு டாக்டராக கிடைத்து இப்பொழுது முன்னால் நான் டாக்டராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அத்துணை தகுதியும் அத்துணை மதிப்பு மரியாதையும் சென்று சேர வேண்டிய இடம் அந்த 3 எழுத்து மந்திரம், அதுதான் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட அந்த எம்ஜிஆருடைய 3 எழுத்தும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய விஜய் என்ற 3 எழுத்தும் எப்படி தொடர்புடையது? அதாவது 1977க்கும் 2026க்கும் உள்ள அந்த 3 எழுத்தின் மகிமை என்ன என்பதைத்தான் இப்போ கிடைக்கிற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை சொல்றேன். விஜய் சாருடைய மீட்டிங்கை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அளப்பரிய கூட்டம், ஆர்ப்பரிக்கும் மக்கள், இரு கைகளும் கை நீட்டி வரவழைக்கக்கூடிய ஆனந்த கடலில் மூழ்கக்கூடிய அந்த மக்கள் வெள்ளம். அந்த மக்கள் வெள்ளத்தில் தளபதி விஜய் சார் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்போது ஒருமித்த ஒரு குரல் கேட்கிறது. 3 எழுத்து எம்ஜிஆர் போல நீங்களும் 3 எழுத்து விஜய், நீங்கள் எம்ஜிஆரை போல ஒரு மக்களாட்சியை கொடுக்க வேண்டும், கொடுப்பீர்கள் என்று நம்புவோம், கொடுப்பீர்கள் என்று உங்களை ஆராதிக்கிறோம், கொடுப்பீர்கள் என்று உங்களை அரவணைக்கிறோம், கொடுப்பீர்கள் என்று உங்களை நம்புகிறோம், கொடுப்பீர்கள் என்று நாங்கள் தீர்மானித்து விட்டோம். தமிழகத்தில் இனி நீங்கள் தான் ஆட்சியை அமைக்க வேண்டும்
உங்களால் தான் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் தேவை என்பது இன்றியமையாதது. அந்த மாற்றத்தை இப்பொழுது இருக்கின்ற அந்த மூன்றெழுத்து மந்திரம் விஜய், இந்த மூன்றெழுத்து மந்திரம் தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வாகை சூட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று மக்கள் தீர்மானித்துட்டார்கள். இதுதான் வித்தியாசம். 77 மக்கள் உனக்காக நான் வருகிறேன் என்றார்கள். வாராசா எம்ஜிஆர் என்றார்கள், வாக்களித்தார்கள், ஆட்சி கட்சி அமர வைத்தார்கள், அழகு பார்த்தார்கள். இப்பொழுது மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு தலைவர் நீங்கள் தான் விஜய். அந்த மூன்றெழுத்து தான் விஜய் இன்று மக்கள் நம்பி மக்களே தீர்மானித்து பாராசா விஜய் வந்து களத்தில் நின்று நாங்க பார்த்துக்கிறோம். ஓட்டுகளை சிந்தாமல் சிதறாமல் அத்தனையும் அள்ளி கொண்டு வந்து கொட்டி உண்மை வெற்றி பெற செய்கிறோம் என்று ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஒரே உதாரணம் என்ன சொல்லணும், 77 கூட எம்ஜிஆர் மூன்றெழுத்து ரெட்டலை என்ற சின்னத்தை மக்களிடத்திலும் குடும்பத்திலையும் கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி. வரப்போற 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் சார் அவர்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதில்லை. ஆனா அந்த வீட்டுல ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ஒரு 77 ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல 2 ஓட்டு நமக்கு கிடைக்கும் அல்லது 1 ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப 2026 விஜய் சாருக்குன்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைஞ்சது 2 ஓட்டு கன்ஃபார்மா இப்பவும் இருக்கு. அது டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு குடும்பத்திலையும் 2 ஓட்டு இருந்துச்சு. ஆனா 77 நாங்கெல்லாம் இந்த புதிய வயசா இருக்கும்போது ஒரு சில ஓட்டு வந்து இது வந்து டிஎம்கே ஓட்டு பார்த்து நம்ம கொடுக்காது, இது வந்து காங்கிரஸ் ஓட்டுக்கு கொடுக்காது, 1 ஓட்டு கூட கொடுக்காது, வாஸ்தவம் தான் அப்படி இருந்தது. ஆனா இப்போ உடைய கள நிலவரம் 2026 கிராமங்கள்ல இருந்து நகரம் வர ஒவ்வொரு வீட்லையும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்காக குறைஞ்சது 2 ஓட்டு. 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு குடும்பத்துல 2 பேர் விஜய்க்கு தான் இருக்காங்க. இன்னும் சின்னமே அறிவிக்கல. ஆனா எந்த சின்னம் வந்தாலும் 2 ஓட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துல 150 தலைக்கட்டு இருந்ததுன்னா 150 தலைக்கட்டையும் அந்த 2 ஓட்டு இருக்கு. வீடு வீடா இருக்குங்க. ஆனா 77 மாஸ் பாப்புலாரிட்டி இருந்துச்சு எம்ஜிஆருக்கு. ஆனால் ஒரு சில 150 தலைக்கட்டு இருந்துச்சுன்னா ஒரு 10 தலைக்கட்டுல வந்து தீவிர டிஎம்கே இருப்பாங்க, தீவிர காங்கிரஸ் இருப்பாங்க. அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு நாங்க கேட்கும்போது அவங்க வேணாம்பா, அவங்க ரொம்ப தீவிர போட போறாங்க, சாரின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க அவங்க ஓட்டு கேட்க போக மாட்டோம். இப்போ 2026 ஒரு தலைக்கட்டுல 200 ஓட்டு இருந்தாலும் சரி, 200 குடும்பம் இருந்தாலும் சரி, 200 வீடு இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர், நபருக்கு நபர், தெருவுக்கு தெரு, தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், விஜய் சதா வரணும், மாற்றம் வேணும், மாற்றத்தை நாங்க கொண்டு வரோம், நாங்க நிக்கிற முன்னாடி நீ வாராசா விஜய் விஜய் விஜய். இது அந்த மூன்றெழுத்து மந்திரத்தை திரும்ப 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 சொல்கின்ற அந்த அலைன்னு சொல்ல முடியாது, அலைக்கு மேல பேரலை, பேரலைக்கு மேல பெருவெள்ளம், பெருவெள்ளத்துக்கு மேல பெரிய சூறாவளி அடித்துக் கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது தமிழகத்தை மையம் கொண்டிருக்கிறது. இந்த 2026 தேர்தலில் அது புயலுக்கு பின்னால் மௌனம் மாதிரி 2 நாள் மௌனம். அந்த மௌனம் தான் தேர்தல் நாள், வாக்குகளை செலுத்தக்கூடிய நாள். அந்த மௌனத்தில் ஒரு மௌன புரட்சியே உண்டாக போகிறது. அந்த மௌன புரட்சியின் வெளிப்பாடு தேர்தல் வாக்குகளை எண்ணுகின்ற டிவிக்கு முன்னால் நாம நின்று உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த வாக்கு எண்ணிக்கையுடைய விகிதாச்சாரமும் அந்த வீரியம் தெரியும் என்பதை என்னுடைய 40 ஆண்டுகால அரசியலில் நான் யதார்த்தமாக மிகைப்படுத்தாமல் உள்ளதை உள்ளபடியே நான் கண்ட காட்சிகளை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். பார்ப்போம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் இப்பொழுது
பேசிய நான் இப்பொழுது மக்கள் எண்ணங்களை பிரதிபலித்த இந்த உண்மை நிஜமாகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.